ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு சௌந்தர்யில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். கிரந்தி மங்கியப்பே கிரணி குறும்பா முதுரசம் அப்படிங்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த விஷ ஜந்துக்கள் விஷப்பூச்சி கடியிலேருந்து நமக்கு நிவர்த்தி உண்டாகும். குழந்தைகளுக்கு ஜுரம், அந்த தீராத ஜுரம் அந்த வரும்போது இந்த ஸ்லோகம் ரொம்ப உபயோகமாகும். அப்புறம் தேவி உபாசகர்களுக்கு இது கை கொடுக்குற ஸ்லோகம், எடுத்து கொடுக்கக்கூடிய ஸ்லோகம். இப்போ என்னன்னா, குழந்தைகளுக்கு பாலாரிஷ்டம் இருந்தால் அதையும் நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஸ்லோகம். இது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த தேவி உபாசகர்லாம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி அவளுக்கே தெரியும் அந்த கையில் விபூதியை வச்சுட்டு பண்ணால் அந்த ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாமானிய மக்களும் ஆற்றுல இருக்கிறவாளும் சரி கிரகஸ்தாலும் இந்த ஸ்லோகத்தை ஒரு தட்டில் விபூதியை வச்சுட்டு ஆள்காட்டி விரலை அந்த விபூதி மேலே வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணி அந்த விபூதியை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டே வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மாதிரி பண்ணிட்டே வர வர இந்த குழந்தைகளுக்கு தீராத ஜுரம் வரும். இந்த ஜுரம் வந்தால் லேஸில் குழந்தைகளுக்கு விடாது. அவளுக்கு சில குழந்தைகளுக்கு ஃபிட்ஸில் கூட கொண்டு விடும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த விபூதியை கொண்டு போய் தீர்த்தத்தில் போட்டு கொடுத்து அவளுக்கு உட்கொள்ள சொல்லலாம். அப்புறம் நெத்தியிலே இட்டு விடலாம். அப்புறம் இந்த விஷப்பூச்சியான தேழு பாம்பு சரியான அந்த மாதிரி அந்த விஷப்பூச்சி கடிக்கு இந்த விபூதியை தடை விடலாம். இது ஏன்னா அப்பங்கிறச்சே பண்ண முடியாது, பண்ணி வச்சுட்டே இருக்கலாம். இதை தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் இதை தீவிரமாக யாராக இருந்தாலும் சரி தேவி உபாசகர்களுக்கு பண்ணி வச்சுக்கும் போது அவளை நோக்கி பல பேர் வருவா. அவளுக்கு இதை விபூதி மருந்தாக பயன்படும். இந்த மாதிரி சாதாரண ஜனங்கள் ஆற்றுல இருக்கிறவா சாதாரணமாக இருக்கிறவா இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்தாப்புல ஒரு 6 மாத காலம் தியானம் பண்ணிகிட்டே வர பாராயணம் பண்ணிகிட்டே வர அந்த விபூதியும் வச்சுட்டு அது அவளுக்கு ஒரு கண் பார்த்தாலே அவள் பார்வையிலே பார்த்தாலே திருஷ்டியெல்லாம் போக்கிடும். அந்த மாதிரி பலனை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம். இப்போ பாலாரிஷ்டம் இருக்கும், குழந்தைகளுக்குலாம் பாலாரிஷ்டம்னு ஒன்று வரும். இப்போ அதை கூட இது நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஸ்லோகம் தான். என்னன்னா, இந்த விபூதி மருந்தாயிடும். அவளுடைய கண் பார்வை இருக்க அந்த பார்வையிலேயே எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய திருஷ்டியை இந்த ஸ்லோகம் கொடுத்துருது. எப்படி கருட பகவான் பார்த்தாலே இந்த மருந்து விஷப்பூச்சி இந்த விஷங்கள்லாம் இறங்கிடுமோ அந்த மாதிரியான ஒரு பார்வையை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். இப்போ சாதாரணமாக ஸ்பரிச தீட்சை, நேத்திர தீட்சை, அந்த மாதிரி தீட்சையில் வரிசைகள் உண்டு. ஸ்பரிசம்னா ஒருத்தர் தொட்டாலே வியாதி குணமாயிடும், எதா இருந்தாலும் குணமாயிடும். அந்த மாதிரி உண்டு. நேத்திர தீட்சைன்னா கண் பார்வை, அவள் பார்த்தாலே குணமாக கூடியது. அதுவும் தேவி உபாசகாலாம் இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாராயணம் பண்ண அவளுக்கு இன்னுமே பவர் கூடும். அவள் பார்வையிலே சாதாரண மக்கள் பண்ணும்போதே அவளுக்கு அந்த மாதிரி ஒரு பார்வை தன்மை வரும். அப்படின்னா தேவி உபாசகர்களுக்கு இன்னும் கேட்கவே சொல்லவே வேண்டாம், நன்னாவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். இப்போது ஒரு குழந்தைக்கு ஜுரம் இருக்குது, இல்லை இந்த விஷப்பூச்சி கடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ அவள் ஆற்றுக்கு வந்திருக்கா, எப்படி குணப்படுத்தினா முதல்ல இந்த விபூதியை தடை விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு 16 தடவை இந்த ஸ்லோகத்தை அவளை உட்காத்தி வச்சுட்டோ இல்லை எப்படியோ அவள் உட்காந்து முடியுதா படுக்க முடியுதா படுக்கட்டும், அவள் முன்னாடி ஒரு டம்ளரில் ஜலம் தீர்த்தம் தண்ணி வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை 16 தடவை அந்த ஜபமண்ண விபூதியும் கையில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் விபூதியும் சேர்த்துக்கலாம் வச்சுட்டு இந்த தண்ணியும் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு இந்த தண்ணியில் அவளுக்கு ஒரு சிட்டிகை விபூதியும் போட்டு அந்த விஷப்பூச்சி கடிச்சத்தையும் தடை விட்டு அந்த தண்ணி அவளை குடிக்க சொல்லும்போது சர்வமும் குணமாயிடும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயமான ஒன்று. இந்த ஸ்லோகத்தினால இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான பலன் கிடைக்குங்கிறது சர்வ நிச்சயம். அதுக்கு அடுத்தாப்புல இந்த குழந்தைகளுக்கு ஜுரம் இறங்காமல் இருக்குது அப்படின்னா அவள் தாயார்கிட்ட இதை கொடுத்து இல்லை இவாளே கூட போனால்னா தடை விட்டுடலாம். இந்த கொஞ்சம் தூத்தத்துலேயும் தண்ணியில் இந்த ஒரு 1/4 டம்ளருக்குள்ளே தண்ணி எடுத்துட்டா கூட போகும். இந்த ஒரு சிட்டிகை விபூதியை போட்டு கொடுக்கும்போது இது அருமருந்தாக வேலை செஞ்சு சர்வமும் நிவர்த்தி ஆகிடுங்கிறது சர்வ நிச்சயம். இப்போ அடுத்ததாக ஒரு வைரஸ் வருது. இப்போ அடுத்த வைரஸ் இந்த கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் தாக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கின்னு இருக்கு. இந்த வைரஸ்லாம் தாக்காம இருக்கிறதுக்கு கூட இந்த விபூதியை இந்த ஸ்லோகத்தை பயன்படுத்தி விபூதியை ரட்சையாக வச்சுட்டு இந்த விபூதியை தடவிட்டு வர அந்த வைரஸ்ன்ற இது தாக்குதல் இருக்கவே இருக்காது. நம்ம பாதுகாத்து கொள்ளக்கூடிய கவச்சம் இது, வந்ததுக்கும் காக்கக்கூடிய கவச்சமாக இருக்கிறது தான் இந்த ஸ்லோகம். ஸோ இதை நீங்கள் எல்லாரும் பாராயணம் பண்ணி பாருங்கள்.
மேலும் எனக்கு வந்து மேலே மேலே சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி. அப்புறம் எல்லாரும் வந்து மெசேஜ்லேயும் கேட்டுருக்கா, இது மாதிரி உண்டானதுக்கு எனக்கு வந்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லின்னு. ஸோ எவ்வளோ தூரம் அவள் வந்து ஃபாலோ பண்ணுறா, இதில் எவ்வளோ ஒரு நம்பிக்கை இது இருக்குன்னு, இது சாமானிய மக்களுக்கும் போய் சேரணும், இதனால் அவள் பயன் அடையணுங்கிற ஒரே உத்வேகத்தில் தான் இந்த ஸ்லோகத்தை எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கிறதுன்ற போது உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. மேலும் இதை பாராயணம் பண்ணி பயனடையும்.